வணக்கம். இன்றைக்கி ஒரே செய்தி வாசிப்பாக தான் இருக்க போகுது இந்த பகுதி. அது அப்புறம் நீங்களே அதை புரிஞ்சுக்கலாம். பார்த்திங்கன்னா, முதல் செய்தி என்னென்னா, 10ஆம் வகுப்பு மாணவர் மீது தாக்குதல். அப்போது அதே மாணவர்கள், இந்த கோஷ்டியை சேர்ந்த மாணவர்கள் வெறிச்செயல், அப்படி மெரினா வந்தவரின் மண்டை உடைப்பு. அதில் பார்த்திங்கன்னா சிறுவர்கள் கைது. அப்புறம் ரீல்ஸு, இந்த முகத்தில் ஓடுற ரயிலில் ரீல்ஸ் எடுத்து கீழே விழுந்து மாணவர் காயம். அப்புறம் பார்த்திங்கன்னா, புத்தாண்டை வரவேற்று ஆட்டம் போட்ட அந்த போதையில் மயங்கி இலசுகள். அதாவது இதில் பார்த்திங்கன்னா, ஜென்ஸோட லேடிஸ் அதிகமாக ஆட்டம் போட்டு மயங்கி கீழே விழுந்திருக்காங்க. அவங்கள தூக்கிட்டு போனது அவங்க ஆண் நண்பர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸு. அடுத்து பார்த்திங்கன்னா, மாணவி பலாத்காரம், 4 மாணவர்கள் கைது. அதாவது 7வது 8வது படிக்கிற மாணவியை 9வது 10வது படிக்கிற பசங்க இந்த மாதிரி. மதுவை பங்கு பிரிப்பதில் தகராறு, கட்டியால் வெட்டிய சிறுவன் கைது. ரவுடியாகும் ஆசையில் அராஜகம், 2 வீலர்களை எடுத்த சிறுவர்கள். எல்லாம் இந்த சினிமா மோகம், யார் தலை, யார் தளபதி, யார் கெத்து காட்டுறது, எல்லாம் அந்த இதில் ஒரு வினையாக போச்சு. அப்புறம் கஞ்சா விற்பனை செய்த சிறுவன் உட்பட 6 பேர் கைது. அறிவுரை வழங்கிய மூதாட்டியை கத்தியால் குத்தி கொன்ற சிறுவன். அப்போது ஒரு நல்லது சொல்லக்கூட ஒரு பயமான நிலைமையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு ஆசிரியர் நல்லது சொல்ல முடியல, அப்பா அம்மா நல்லது சொல்ல முடியல, யாருமே நல்லது சொல்ல முடியல. எடுத்தால் அடி, உத, வெட்டு, குத்து, அப்படி ஆயிடுச்சு. பள்ளி வேனுக்குள் அடிதடி, மாணவர் பலி, ஒருவர் கைது. இப்போது இது மாதிரி அடுத்த உச்சபட்ச கொடூரம் என்னன்னு பார்த்திங்கன்னா, அந்த நர்சிங் காலேஜில் இந்த 5 சீனியர் மாணவர்கள் ஜூனியர் மாணவர்களை ரேக்கிங் பண்ணலாம். ஆனால் இது ரேக்கிங்கோடைய ஒரு உச்சகட்டமாக அந்த நியூஸ் போயிட்டுருக்கு. அது எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதனால் பார்த்திங்கன்னா, இந்த போக்சோவில் கைது, இப்படி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நியூஸை இது நியூஸ் வாசிப்பு ஒரு பகுதி கிடையாது. இருந்தாலும் இந்த பேப்பர்லலாம் வர இந்த நியூஸை பார்க்கும்போது இவங்கெல்லாம் எல்லாமே படிக்கக்கூடிய மாணவர்கள். அதாவது 6 7லேருந்து 10 காலேஜ் வரைக்கும் ஒரு படிப்பு. அதாவது படிப்புன்றது ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கருவியாக இப்போ மாறிப்போச்சு. அப்போ படிப்புன்னா ஒரு காலத்தில் இந்த ஔவையார் சொன்ன மாதிரி 6வது சினம், ஈவது கரவே, இதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. இந்த சின்ன ஸ்கூலில் இருந்து அதெல்லாம் சொல்லி கொடுத்து ஒருத்தனுடைய மனசில் ஒரு ஒரு நல்ல எண்ணத்தை, ஒரு தர்மத்தை எப்படியெல்லாம் வளர்க்கக்கூடிய ஒரு கல்வி, அது உண்மையான கல்வி. அதாவது கல்வின்னா எல்லா விதமான ஒரு வளர்ச்சியும் இருக்கணும். வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மாத்திரமே அந்த கல்வின்னு இப்போ ஆகிப்போச்சு. அப்போது வரக்கூடிய சமுதாயம் ரொம்ப ஒரு பயங்கர ஸ்டேட்டில் தான் போயிட்டுருக்கு. அதாவது இதெல்லாம் எப்படி சரி பண்ண போகிறோம், எப்படி இது சரியாக போகுது, இனிமேட்டாவது அந்த கல்வியை வெறும் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கருவியாக பார்க்காம ஒரு ஆளுமை வளர்ச்சியோட ஒரு சமுதாயத்துக்கு பயன்படுத்தத்தக்க வகையில் அந்த கல்வியை மாற்ற வேண்டியது இந்த கல்வியாளர்களுடைய பொறுப்புன்றது ஒரு பெரிய எச்சரிக்கை மணி. நம்ம இப்போது தவற விட்டுட்டா அப்புறம் இதை யாராலையுமே சரி பண்ண முடியாத ஒரு நிலைமையில் கொண்டு போய் விட்டுரும். அந்த போலீஸ்காரங்களும் எவ்வளோ பேர் தான் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, எவ்வளோ பேர் தான் அந்த சீர்திருத்த பள்ளியில் போட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு தெரியல. அதனால் இந்த கல்வியாளர்கள், இந்த அரசு எல்லாமே சேர்ந்து இந்த கல்வியினுடைய ஒரு முழு வடிவத்தை, அதாவது மாணவ மனசை பக்குவப்படுத்தி அதை ஒரு நல்ல கருத்துக்களை இப்போது சினிமா, டிவி, அப்புறம் இந்த செல்ஃபோன், எதை எடுத்தாலும் அவங்களை தூண்டி விடக்கூடிய வகையில் இருக்க வழிய மாணவர் மனத்தை ஆற்றுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணமே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் பொங்கி எழணும், அடிக்கணும், உதைக்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. இதெல்லாம் அந்த கட்டுப்படுத்தக்கூடிய அளவில் அந்த கல்வி முறை மாற வேண்டும், அதை கொண்டு வரணும் அப்படின்றது தான் ஒரு பெரிய ஆதங்கம். இந்த ஆதங்கத்துக்காக தான் இவ்வளோ ஒரு செய்தி வாசித்த அந்த நிகழ்ச்சி. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.